எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வழக்கு தான். ஐசி கோலக்நாத் அவங்களோட குடும்பத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் இந்த வந்து ஒரு சொத்துரிமையை பற்றிய ஒரு கேஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட தீர்ப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோலக்நாத் குடும்பத்துக்கு தான் சாதகமாக ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நடைபெற்ற சட்ட திருத்தங்கள் என்ன, அப்படி அதனால என்னென்ன மாற்றங்கள் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வழக்கு. அடிக்கடி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, இதோட ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குவோம். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து கோலக்நாத் மற்றும் ஹென்றி அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஃபேமிலியாக வசிச்சுட்டு வராங்க. அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு 500 ஏக்கர் வந்து நிலம் வச்சுருக்காங்க. 500 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவங்க ஜமீன்தார் மாதிரி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போது அந்த 1951 வந்து இந்த ஜமீன்தார் ஒழிப்பு, அந்த மாதிரி லேண்ட் அதிகமாக இருக்கவங்களுக்கு நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1951 9th அந்த சட்ட திருத்தம் வந்து 9th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அதை காரணம் காட்டி பஞ்சாப் அரசு, அதாவது பஞ்சாப் மாநில அரசு வந்து 470 ஏக்கரை வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க. பொதுநலன் கருதி மக்களோட முன்னேற்றத்துக்காக, மேம்பாட்டுக்காக வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமையில் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து இருந்திருக்கும். 19(1)(f அப்படிங்கிற ஒரு பிரிவில் வந்து இருந்திருக்கும். அதை மேற்கோள் காமிச்சு இவர் வந்து அப்போதைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருப்பார். இது கொஞ்ச காலம் அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்துங்களேன், 1953 கையகப்படுத்தியிருக்காங்க. 1965 தான் கடைசி கட்டமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு வந்து ஒரு தீர்ப்பு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி, இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எப்படி ஃபைல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 32. இது ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டான ஆர்டிகல், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அடிப்படை உரிமைகள் பாதிச்சுது அப்படின்னா நேரடியாக நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணலாம், இல்லை நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் கேஸ் போட்டிருப்பார் அவர். இப்போது இது வந்து அட்டவணை 9 1951 கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த லேண்ட் ரிஃபார்ம் எல்லாமே சட்டங்கள்லாம் அதில் இருக்கும். இது வந்து அப்போதைக்கு ஆர்டிகல் 137 ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு வந்து அப்பாற்பட்டது அப்படிங்கிற காரணத்துக்காக இதில் வச்சுருந்துருப்பாங்க. 1967 சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோலக்நாத் ஃபேமிலிக்கு தான் சாதகமாக வழங்கியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19(1)(f வந்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருக்குது. இந்த அடிப்படை உரிமையை வந்து ஆர்டிகல் 13 தான் பாதுகாக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது அடிப்படை உரிமையை சட்டத்திலேருந்து மீறிச்சு அப்படின்னா அந்த அந்த ஒரு சட்டம் வந்து செல்லாதாக்கும், நாடாளுமன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 13. இது 13 மூணு பகுதி இருக்குன்னு சொல்லி, சரி 3 பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 13(1), 32, 33 வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். போய் அந்த வீடியோவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ஆர்டிகல் 13 பயன்படுத்தி நீங்கள் வந்து 19(1)(f), 19(1)(g) இந்த ஜிங்கிறது தனியாக வந்து ஒரு தனி மனிதன் வந்து தொழில் தொடங்கவோ வணிகம் செய்வதோ உள்ள உரிமை வந்து இது வந்து சொத்துரிமை. ஆர்டிகல் 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல். இது எல்லாத்தையும் மேற்கோள் காமிச்சு நீங்கள் இதெல்லாம் வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும். யார்? நாடாளுமன்றத்தை. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா, நாடாளுமன்றம் பெருசா சுப்ரீம் கோர்ட் பெருசா? ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நம்ம சட்டத்தில், அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நீங்கள் ஆர்டிகல் 13 படி நீங்கள் வந்து இந்த அடிப்படை உரிமையை வந்து மீறக்கூடாது, அப்படி மீறினீங்க அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து செல்லாதா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க மேற்கோள் காமிச்சு இவங்க வந்து நீங்கள் நிலம் கையகப்படுத்துனது வந்து தவறு அப்படி சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, நாடாளுமன்றம் சும்மா இருக்குமா? இப்போ ஒரு போட்டி வந்துருச்சு, சுப்ரீம் கோர்ட் பெருசா நாடாளுமன்றம் பெருசா? இதை அப்படியே இந்த மனசில் வச்சுக்கிட்டு 1971 நவம்பர் 5 வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. 24வது சட்ட திருத்தம், ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 368. இந்த ஆர்டிகல் 13 வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இரண்டுமே வந்து
பார்லிமெண்ட் நினச்சதுன்னா அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொண்டு ஒரு பகுதியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணதுக்காக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் தான் ரெஃபரன்ஸ் நமக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19(1)(f) அப்படிங்கிற சொத்துரிமை வந்து அவங்க அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு 300A 12 பார்ட்டு ஆர்டிக்கல் 307 கொண்டு போய் வச்சுருவாங்க. ஒரு சாதாரண சட்டப்பூர்வ உரிமை, அதாவது லீகல் ரைட்டாக வந்து வச்சுருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது அடிக்கடி கேட்டது. இப்போது 31A 31B 31C இது எல்லாமே விதிவிலக்கு. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்காக, மக்கள் நலனுக்காக அரசு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 31A, B, Cயில் இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டிக்கல் பார்த்தாச்சு பாருங்கள். இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினில் கேட்டது. இப்போது இந்த அமெண்ட்மெண்ட் 25 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமைகளில் இருந்த சொத்துரிமை வந்து மாற்றப்பட்டு நமக்கு வந்து நிலத்தை கையகப்படுத்தும் போது ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, இழப்பீட்டு தொகை கொடுப்பாங்க. அந்த இழப்பீட்டு தொகையை வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த சொத்துரிமை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 44வது அமெண்ட்மெண்ட் 1978 தான் மாற்றிருப்பாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வழக்கில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டி தான் வந்து இவங்க இந்த வழக்கவே நம்ம இது பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்வு நோக்கத்துக்காக என்னென்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து யாருக்கு நடந்துச்சு, இயர் 1967, அடிப்படை உரிமைகளை வந்து திருத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம். இந்த வழக்கு வந்து 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோட அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஆனால் இந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து 24வது மற்றும் 25வது சட்ட திருத்தங்களில் வந்து கொண்டு வந்து இதெல்லாமே ஒரு தவிடுபடி ஆக்கியிருப்பாங்க. நாடாளுமன்றம் தான் ஃபுல் பவர் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு கேஸ் வந்து இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்குங்க, இயர் தெரிஞ்சுக்குங்க, இதில் என்னென்ன ஆர்டிக்கல் வந்து ரோல் பண்ணுது, ப்ளே பண்ணியிருக்குன்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 32, ஷெடியூல் 9, 19(1)(f), 19(1)(g), ஆர்டிக்கல் 14, அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட், 24, 25 அமெண்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஆர்டிக்கல் 13, 368 இது எல்லாமே எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 307 இப்போ என்ன இருக்குது, அது அங்கே ஏன் கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிற வழக்கு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வழக்கில் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.